திருவுள்ளம் நிறைவேற்ற இறைவா இதோ வருகின்றோம். திருவுள்ளம் நிறைவேற்ற இதயத்தை எடுத்துவிடு, எமை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்யாண இதயத்தை எடுத்துவிடு, எமை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையை நாங்கள் மறக்கவிடு, எம்மையை நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்கவிடு. இறைவா இதோ வருகின்றோம். திருவுள்ளம் நிறைவேற்ற இறைவா இதோ வருகின்றோம். திருவுள்ளம் நிறைவேற்ற தருகின்றோம். நிதம் பசித்தோர் உணவிட மறக்கின்றோம். பலியன உணவை தருகின்றோம். நிதம் பசித்தோர் உணவிட மறக்கின்றோம். கடமை முடிந்தன நினைக்கின்றோம். கடமை முடிந்தன நினைக்கின்றோம். எங்கள் கண்களை கொஞ்சம் திறந்துவிடு. இறைவா இதோ வருகின்றோம். திருவுள்ளம் நிறைவேற்ற இறைவா இதோ வருகின்றோம். திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை சிறப்பித்து கொண்டாடுவதற்காக நாம் இங்கே ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியில் நம்முடைய பங்கு மக்கள் அனைவருடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் விருப்பங்களும் நிறைவேற ஆண்டவர் அருள் தந்திட நாம் ஒப்பு கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க என்றும் அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம்
தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, இயேசு புல்லினால் என்மேல் தெளிப்பி, நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதலிலும் வெண்மையாவேன். இறைவாவும் இறக்கு பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவீர். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, இயேசு புல்லினால் என்மேல் தெளிப்பி, நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதலிலும் வெண்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதலிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வசனங்கள் 12 முதல் 14 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 130. இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காக காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. இரண்டாம் வாசகம். ரோமியர் திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 8 முதல் 11 முடிய. ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 8 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊழியன்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களில் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊழியல் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்தாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தன் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடலையும் உயிர் பெற செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம்,
கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் இன்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம். கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 1 முதல் 45 முடிய. பெத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்னும் ஒருவர் நோயுற்றிருந்தார். அவ்வூரில்தான் மரியாவும் அவருடைய சகோதரியான மார்த்தாவும் வாழ்ந்து வந்தனர். இந்த மரியாதான் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர். நோயுற்றிருந்த லாசர் இவருடைய சகோதரர். லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். அவருடைய சீடர்கள் அவரிடம், ரபி, இப்போதுதானே யூதர்கள் உம்மேல் கல்லெறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கு போகிறீரா என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, பகலுக்கு 12 மணி நேரம் உண்டு அல்லவா? பகலில் நடப்பவர் இடறி விழுவதில்லை, ஏனெனில் பகல் ஒளியில் பார்க்க முடிகிறது. ஆனால் இரவில் நடப்பவர் இடறி விழுவார், ஏனெனில் அப்போது ஒளி இல்லை என்றார். இவ்வாறு கூறிய பின், நம் நண்பன் லாசர் தூங்குகிறான், நான் அவனை எழுப்புவதற்காக போகிறேன் என்றார். அவருடைய சீடர் அவரிடம், ஆண்டவரே, அவர் தூங்கினால் நலமடைவார் என்றனர். இயேசு அவருடைய சாவை குறிப்பிட்டே இவ்வாறு சொன்னார். வெறும் தூக்கத்தையே அவர் குறிப்பிட்டதாக அவர்கள் நினைத்தார்கள். அப்போது இயேசு அவர்களிடம், லாசர் இறந்துவிட்டான் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு, நான் அங்கு இல்லாமல் போனது பற்றி உங்கள் பொருட்டு மகிழ்கிறேன், ஏனெனில் நீங்கள் என்னை நம்புவதற்கு இது ஒரு வாய்ப்பாகிறது. அவனிடம் போவோம் வாருங்கள் என்றார். திதும் என்னும் தோமா தம் உடன் சீடரிடம், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்றார். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும்
வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இவ்வாறு சொன்னபின் மார்த்தா தம் சகோதரியான மரியாவை கூப்பிடச் சென்றார். அவரிடம், போதகர் வந்துவிட்டார், உன்னை அழைக்கிறார் என்று காதோடு காதாய் சொன்னார். இதை கேட்டது மரியா விரைந்தெழுந்து இயேசுவிடம் சென்றார். இயேசு அதுவரையிலும் ஊருக்குள் வரவில்லை. மார்த்தா தம்மை சந்தித்த இடத்திலேயே இன்னும் இருந்தார். வீட்டில் மரியாவுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் அவர் விரைந்தெழுந்து வெளியே செல்வதைக் கண்டு அவர் அழுவதற்காக கல்லறைக்கு போகிறார் என்று எண்ணி அவர் பின்னே சென்றார்கள். இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் குமிறி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதைக் கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வையளித்த இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை. அதை ஒரு கல் மூடி இருந்தது. கல்லை அகற்றிவிடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்னபின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞான தந்தை தூய சவேரியாருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழிகாட்டுதலிலும் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாட்களில் தவக்காலத்தில் பயணிக்கிற நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் நீண்ட பகுதிகளை கொண்டதாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதிகளை வாசிக்கிற போது ஏதாவது ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் எடுத்துக்கொண்டே நாம் நீண்ட நேரம் இறைவார்த்தை பகிர முடியும். ஆனாலும் 3 வாசகங்களையும் இணைத்து இந்த நாளிலே சிந்திக்கிற போது
இறைவார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிற வாழ்விற்கான செய்தி என்ன என்பதனை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, மனிதனுக்குள்ளாக 2 வகையான இயல்புகள் இருக்கின்றன என்று தூய பவுலடியார் இன்றைய 2வது வாசகத்திலே குறிப்பிடுகிறார். மனித இயல்பில் மனிதன் இருக்கிறான், அவனுக்குள் ஆவிக்குரிய இயல்பும் இருக்கிறது என்பதை அவர் குறிப்பிடுவதை நாம் வாசிக்க கேட்டோம். மனிதன் எந்த இயல்பால் வழிநடத்தப்படுகிறான் என்பதை பொறுத்து அவனுடைய வாழ்வினுடைய தன்மைகள் அமைந்திருக்கின்றன என்பதனை நாம் நினைத்து பார்க்கவும் இந்த நாளினுடைய வாசகம் அழைப்பு தருகிறது. தொடக்க நூல் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். கடவுள் மனிதனை எங்கிருந்து உருவாக்கினார், எப்படி படைத்தார் என்கிற ஒரு செய்தி நமக்கு ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிருள்ளவன் ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மனிதனுக்குள்ளாக இந்த மண்ணின் இயல்பும் இறை இயல்பும் இருக்கிறது என்பதை இந்த வசனம்தான் சுட்டி காட்டுகிறது. இந்த வசனத்திலே மண்ணிலிருந்து உடல், இறைவனிடத்திலிருந்து அந்த உயிர் மூச்சு என்பதனை தியானிக்கிற போது மனிதன் இந்த 2 இயல்புகளாலும் பின்னப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அன்பார்ந்தவர்களே, வெறும் உடலாய் இருக்கிற போது அவனிடத்தில் அந்த மனித இயல்பு மட்டும்தான் இருக்கிறது. எப்போது ஆண்டவர் அவனுடைய நாசிகளில் உயிர் மூச்சை ஊதினாரோ அப்போதுதான் அவனுக்குள் அந்த ஆவியின் இயல்பு, இறைவனின் இயல்பு என்பது வருவதாக நாம் நினைத்து பார்க்கிறோம். தூய பவுலடியார் இந்த 2 இயல்புகளையும் மனதில் வைத்து கொண்டுதான் உங்களை ஆட்கொள்வது எந்த இயல்பு, உங்களை சூழ்ந்து நின்று வழிநடத்துவது எந்த இயல்பு என்பதை குறித்து தியானிக்க நமக்கு அழைப்பு தருகிறார். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் எந்த இயல்பால் வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மை, வாழ்க்கையினுடைய பயணம் அமைந்திருப்பதை நாம் நினைத்து பார்க்கலாம். தொடக்க நூலிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். குறிப்பாக தொடக்க நூல் 25வது அதிகாரத்திலே யாக்கோவுக்கும் ஏசாயுவுக்கும் நடக்கக்கூடிய இந்த உரையாடல் பற்றிய ஒரு பகுதி நமக்கு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடக்க நூல் 25வது அதிகாரம் 27 முதல் 34 முடிய உள்ள பகுதிகள் இதை விளக்குகிறது. அன்பார்ந்தவர்களே, ஈசாக்கு அவருடைய பிள்ளைகள் 2 பேர். அதில் யாக்கோபு இளையவன் தன்னுடைய தாயினுடைய அன்பை பெற்றிருந்தவன். ஏசாயு தந்தையினுடைய அன்பை பெற்றிருந்தவன். யாக்கோபு தன்னுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டு அவனுக்கு சாப்பிடுவதற்கான கூழ் தயாரித்து கொண்டிருக்கிறான். அப்போது வெளியே வேட்டைக்கு சென்று விட்டு திரும்பி வருகிற ஏசாயு தன்னுடைய சகோதரனை பார்த்து கேட்கிறான், நீ தயாரிக்கிற இந்த சுவையான கூழில் கொஞ்சம் எனக்கு குடிக்க கொடு என்று கேட்கிறான். அன்பார்ந்தவர்களே, யாக்கோபு என்ன செய்கிறான்? உன்னுடைய தலைமகனுக்குரிய உரிமையை எனக்கு இப்போதே விட்டு கொடுப்பாயா? விற்றுவிடு, நான் உனக்கு இதை தருகிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்பார்ந்தவர்களே, இங்கே தான் நாம் பார்க்கிறோம், ஏசாயுவை எது வழிநடத்தியது என்று சொன்னால் அவனுடைய மனித இயல்பு அவனை முன்னின்று வழிநடத்துகிறது. தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆவியின் இயல்பு அவனிலே முதலில் வெளிவராமல் இருந்ததனால் அவன் தன்னுடைய சகோதரனிடத்தில் உயிர் போகிறது, இப்போது உணவு முக்கியமா ஆவி முக்கியமா என்று கேட்கிற ஒரு நிலையில்தான் தன்னுடைய உடலுக்குரிய தேவையை முன்னிலைப்படுத்துகிற போது அந்த இயல்பை இழந்துவிட்டு உடலின் தேவைகள், உடலின் அந்த ஆசைகளை அவன் நிறைவேற்றுகிற போது அந்த உடல் இயல்பு முன்னின்று ஆவிக்குரிய இயல்பை அவன் இழந்து விடுவதை பார்க்கிறோம்.
இங்கே ஆவிக்குரிய இயல்பு என்பது தந்தையினுடைய ஆசீர்வாதம். அந்த தந்தை தருகிற வாழ்க்கைக்கான தொடர் பயணம். அந்த பயணத்திற்கான எல்லா விதத்தையும் அவன் இழக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுபோல ஆதி பெற்றோருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்வு நமக்கு சொல்கிறது, இந்த இன்பவனத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் உண்ணலாம், நீங்கள் மகிழ்ந்திருக்கலாம் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் உண்ணக்கூடாது. இவ்வளவு கனிகள் இருக்கிற போது, இவ்வளவு வளமை இருக்கிற போது, இவ்வளவு செழுமையும் சிறப்பும் இருக்கிற இந்த இடத்தை விட்டுவிட்டு அவர்கள் அந்த ஒற்றை மரத்தினுடைய கனியை உண்ணுகிற போதே அவர்களுடைய உடலின் அந்த மனித இயல்பு மேலோங்கி வந்து விடுகிறது. இறை இயல்பு இருக்கிறவர் என்ன செய்வார்? தன்னை ஆய்வு செய்வார், தனக்குள் பயணப்படுவார், தன்னை அழைப்பது யார், தன்னை வழிநடத்துவது யார், தான் எங்கே இருக்கிறோம் என்பதை அறிவார். ஆனால் உடலின் தேவைகளினால் ஈர்த்து செல்லப்படுகிறவர் இன்னொரு சொல்லுகிற போது அதற்கு தன்னை கட்டுப்படுத்தியவராக மாறிவிடுகிறார் என்பதைத்தான் ஏவாள் அந்த பாம்பிடம் ஏமாந்ததை, சாத்தான சூழ்ச்சி செய்து ஏமாற்றியதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதுபோல இயேசுவுடைய சீடர்களிலும் இது இருப்பதை நாம் நினைத்து பார்க்கலாம். யூதாஸ் தன்னுடைய வாழ்வின் பயணத்தில் இயேசுவோடவே கூட பயணப்பட்டான். ஆனாலும் அவனுக்குள் அந்த ஆவிக்குரிய இயல்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருந்தது. எதை அவன் முன்னிலைப்படுத்துகிறானோ, எந்த இயல்பு அவனுக்கு மேலோங்கி இருக்கிறதோ அது உடனடியாக வெளிப்பட்டு விடுகிறது. ஆகவேதான் யூதாஸ் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மனித இயல்பை வெளிப்படுத்துகிற போது அது இயேசு இறைமகன் என்று கூடவே இருந்து அறிந்திருந்தாலும், புதுமைகளை கண்டாலும், அவருடைய போதனைகளை கண்டிருந்தும், அவரோடு பயணப்பட்டிருந்தும், உண்டும் உறங்கியும் பயணப்பட்டிருந்தாலும் கூட அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த மனித இயல்பு, உடல் சார்ந்த இயல்பு அது மேலோங்கி இருப்பதினால் அந்த ஊன் இயல்பின் இயல்புகளுக்கு கட்டுப்பட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடுவதை பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு சீடர் என்ன செய்கிறார்? பேதுரு தன்னுடைய வாழ்வினுடைய பயணத்தில் இந்த உடல் இயல்புக்கேற்ப பல நேரங்களில் நடந்து கொண்டிருக்கிறார். அவரே கூட அதை வெளிப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இங்கேயே தங்கியிருப்போம் என்று சொல்கிறார். உமக்கொன்றும் எலியாவுக்கொன்றும் மோசைக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைத்துக் கொண்டு இங்கே தங்கியிருப்போம் என்று சொல்கிறார். அப்படி மனித இயல்பில் அவர் பேசினாலும், மனித இயல்பில் இயேசுவை மறுதலித்தாலும், ஒவ்வொரு கட்டத்திலும் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த இறை இயல்பை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கண்டு கொண்டிருந்தார் என்பதையும் நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். ஆகவே தான் இயேசு இறுதியிலே, நீ என்னை அன்பு செய்கிறாயா, இவை எல்லாவற்றையும் விட நீ என்னை அன்பு செய்கிறாயா, இவர்கள் எல்லாரையும் விட நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிற போது ஒவ்வொரு கட்டத்திலும் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆவியின் இயல்பை அவர் கண்டு கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலம் என்பது வேறு ஒன்றுமில்லை, நமக்குள் இருக்கக்கூடிய இந்த மனித இயல்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இறை இயல்பை வளர்ப்பதற்கான, ஆவிக்குரிய இயல்பை நாம் வளர்ப்பதற்கான அழைப்பை அன்றி வேறு இல்லை. ஆகவேதான் ஆவிக்குரிய இயல்பை கண்டுகொள்ளுகிற ஒரு காலம்தான் இந்த தவக்காலம். அன்பார்ந்தவர்களே, ஊன் இயல்பின்படி நடக்கிற போது நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய உடல் தேவைகளை பெரிதாய் பார்க்கிறோம். நம்முடைய இன்பமான காரியங்கள் பெரிதாய் படுகிறது. இன்பமான பழக்க வழக்கங்களில் நாம் மூழ்கி விடுகிறோம். சில நேரங்களிலே புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, இவையெல்லாம் நம்முடைய உடல் வேறு வழி இல்லாமல் நம்மை இழுத்து கொண்டே போவதை பார்க்கிறோம். அதுபோலவே சில நேரங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் நம்மை அப்படியே அந்த இன்பத்தை கொடுத்து கொண்டு அதிலேயே மூழ்கச் செய்து விடுகிறது. ஒரு காட்சி பார்க்கிறோம், போதும் என்று நினைப்பதில்லை, இது திருப்திப்பட்டு இதிலே நிறைவு கொள்வதில்லை. கண்கள் காண காண மீண்டும் மீண்டும் கண்ட காட்சிகளையே நாம் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருக்கிறோம். உடல் இன்பத்தில் அப்படியே துளைத்து கிடக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய இன்பம் என்பது என்ன? ஆவியினுடைய கொடைகளையும் கனிகளையும் அறிந்திருப்பது, நாம் மன்னிப்பதும், மறப்பதும், விட்டு கொடுப்பதும், இரக்கம் காட்டுவதும், தாழ்ச்சியோடு வாழ்வதும் தான் ஆவிக்குரிய இயல்பு என்பதனை நாம் இந்த நாளில் நினைத்து பார்க்கிறோம். ஆகவேதான் தவக்காலம் நம்முடைய உடலின் இயல்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து, ஆகவேதான் தவம் இருக்கிறோம். ஆகவேதான் நாம் பல்வேறு விதமான நோன்புகளை மேற்கொள்கிறோம். இந்த உணவு, இந்த தேவை எனக்கு பூர்த்தி செய்யப்படக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருந்தாலும் கூட இது போதும், இது வேண்டாம்,
என்று இந்த தவக்காலத்தில் நாம் தள்ளி வைக்கிறோமே, இல்லாமல் தள்ளி வைப்பதில்லை, இருந்தும் தள்ளி வைக்கிறோமே. எதற்காக? என் உடல் அதனுடைய இழுப்புக்கு நான் போய்விடக்கூடாது, என் ஆவியின் இழுப்புக்கு நான் போவதற்கு தயாராக வேண்டும் என்பதற்காக அன்றி வேறு இல்லை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் இந்த உடல் இயல்பை களைந்துவிட்டு ஆவிக்குரிய இயல்பில் மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காகவே தான் லாசர் உயிர்ப்பிக்கப்படுகிற நிகழ்ச்சி நடப்பதை பார்க்கிறோம். நீங்கள் நினைத்து பாருங்கள், இயேசு உயிர்ப்பிக்கிற நிகழ்வுகள் விவிலியத்தில் 3 நிகழ்வு தான். ஒன்று, 12 வயதில் இறந்து போகிற ஒரு சிறுமியை அவர் உயிர்ப்பிக்க செய்கிறார். நயின் பட்டணத்தினுடைய ஒரு விதவை தாயினுடைய மகன் இளைஞனை இயேசு உயிர்ப்பிக்க செய்கிறார். அதுபோல இன்றைய நற்செய்தியிலே லாசரை அவர் உயிர்ப்பிக்க செய்கிற நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இந்த காட்சிகளையெல்லாம் கண்டவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? நிறைய பேர் தங்களுடைய உறவுகளையெல்லாம் கொண்டு வந்து, இயேசுவே, என்னுடைய தந்தையை இழக்க முடியவில்லை, என் தாயை இழக்க முடியவில்லை, ஆகவே அவர்களை உயிர்ப்பிக்க செய்ய வேண்டியது தானே என்று சொல்லியிருக்கலாம். அல்லது இயேசுவே கூட தன்னுடைய நெருங்கிய உறவுகளை, நண்பர்களை உயிர்ப்பிக்க செய்து கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் அது ஏன் நடக்கவில்லை? இந்த 3 காட்சிகள் மட்டும் ஏன் நடத்திருக்கிறது? இந்த 3 இடத்தில் மட்டும் இந்த அற்புதம் நடைபெறுவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், என் அன்பார்ந்தவர்களே, உயிர்ப்பிக்க செய்வதனுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த இறை இயல்பை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். இந்த ஊனுடல் அழிந்து போகலாம், ஆனால் இந்த ஊனுடலை வைத்து கொண்டுதான் நீங்கள் உங்களுடைய இறை இயல்பை, ஆவிக்குரிய இயல்பில் வளர முடியும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அன்றி வேறு இல்லை. ஆகவேதான் நாம் நினைத்து பார்க்கிறோம், இந்த உயிர்ப்பு காட்சி நடைபெறுகிறது. என் அன்பார்ந்தவர்களே, லாசர் உயிர்ப்பிக்கப்பட்டவர், 12 வயதில் இறந்த சிறுமி உயிர்ப்பிக்கப்பட்டவள், அந்த இளைஞன் உயிர்ப்பிக்கப்பட்டவன். மீண்டும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா, இறந்து போனார்களா? அவர்கள் இறந்து போனார்கள். ஆனால் அவர்களுக்குரிய அந்த ஆவிக்குரிய இயல்பு அழியாமல் பாதுகாக்கப்படுகிறது. அந்த ஆவிக்குரிய இயல்பில் அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உடல் இதனை பயன்படுத்தி நாம் நமக்குரிய ஆவிக்குரிய இயல்பை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நடத்தப்பட்ட இந்த உயிர்ப்பின் காட்சிகளை நாம் நினைத்து பார்க்கிறோம். என் அன்பார்ந்தவர்களே, இது தவக்காலமும் நாம் நம் உடலுக்கு செத்து நம் ஆவிக்குள்ளாக வாழ்வதற்கான அழைப்பை நமக்கு தருகிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக சொல்கிறது. 2 செய்திகளை சொல்கிறது. என்னவென்று சொன்னால், எசேக்கியேல் புத்தகம் 37வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே உயிர்ப்பிப்பேன், கல்லறைகளிலிருந்து உங்களை நான் எழுப்புவேன். கல்லறைகளிலிருந்து நீங்கள் எழும்புகிற போது என்ன நடக்கும்? 2 காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். ஒன்று, நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறார். உயிர்ப்பி நடப்பதற்கான காரணம் என்னவென்றால், நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். 2வது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன் என்று சொல்லுகிறார். சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன் என்று சொல்வதனுடைய அடையாளம் என்ன? எந்த இயல்பை இன்பவனத்தில் இழந்துவிட்டு போனார்களோ அந்த இயல்பை மீண்டும் ஆண்டவர் இன்பவனத்தில் அவர்களுக்கு கொடுப்பார். அந்த நாட்டில் உங்களை குடியமர்த்துவேன் என்று சொல்லுகிற செய்தியாக நாம் நினைத்து பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தி இன்னொரு செய்தியை அதை ஆழமாக சொல்கிறது. நீ நம்பினால் ஆண்டவருடைய மாட்சியை காண்பாய் என்று சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆகவே உயிர்ப்பு நடப்பது எதற்காக? நாம் ஆண்டவருடைய மாட்சியை காண்பதற்காக. இந்த உலகம் எல்லாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டது, அவரை தாண்டி ஒன்றும் இல்லை என்பதை வெளிப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட பகுதிகளாக நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆகவே இந்த மனித வாழ்க்கையில் நாம் பயணிக்கிறோம், இந்த உடலோடு கூட பயணிக்கிறோம், அழிந்து போகிற உடலோடு கூட பயணிக்கிறோம், இந்த ஊனுடலில் நாம் வாழுகிறோம். ஆனாலும் இந்த உடலை வைத்து கொண்டுதான் நமக்குள் இருக்கக்கூடிய ஆவியின் இயல்பை கண்டுகொண்டு ஆண்டவரில் சங்கமமாக வேண்டும். அதற்கான அழைப்பை தான் இந்த நாளினுடைய வாசகங்கள் தருகிறது. ஆகவே நாம் மேற்கொள்ளுகிற பக்தி முயற்சிகள், தவக்கால நோன்புகள், தவக்காலத்தினுடைய ஜெப வழிபாட்டு கொண்டாட்டங்கள் அத்தனையும் நமக்குள் இருக்கக்கூடிய ஆவியின் இயல்பை ஆய்ந்தறிந்து பயணிப்பதற்கான அழைப்பை தருகிறது. சிந்திப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன்.
அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்கள் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இணைந்து வந்து மன்றாடுகிற இந்த வழிபாட்டில் நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதம் வைத்து ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தங்கள் சொல்லிலும் செயலிலும் உமது புனிதத்தை பிரதிபலித்து வாழ்ந்திடவும், இறை மக்களுக்கு மேன்மையான வழிகாட்டுதல் தந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தலைவரே எம் இறைவா, இன்றைய உலகில் போர்கள், வன்முறை, தீவிரவாதம் போன்றவற்றால் தடுமாறுகிற வேளையில் நீர்தாமே ஒளியாய் இருந்து அமைதியின் பாதையில் வழி நடத்திடவும், தற்போது நடைபெற இருக்கின்ற தேர்தல்களில் சமய சார்பற்ற அரசுகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமென்றும் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் வடிவே எம் இறைவா, நீர் எம்மோடு இருந்தால் நாங்கள் சந்திக்கும் துயரங்களும் நோய்களும் எம்மை விட்டு விலகும் என்பதோடு, இறுதி நாளில் உம்மோடு கூட உயிர்ப்போம் என்கிற நம்பிக்கையுடன் நாங்கள் வாழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, நீர் எமக்கு கொடுத்திருக்கும் செய்தியையும் வழிகாட்டுதலையும் சரியான விதத்திலே புரிந்து கொண்டு உம்மோடும் எம் உறவுகளோடும் ஒப்புரவாக்கி பகைமைகளை விட்டுவிட்டு மனமாற்றம் அடைந்து உமது விருப்பப்படி நடக்கக்கூடிய ஞானத்தை தந்துள்ள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தந்தையே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த இனிய நாளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த இனிய பொழுதை எங்களுக்கு தந்தீரே. உமது ஆலயத்தில், உமது பலிபீடத்தின் முன்பாக எங்களையே நீர் ஒப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறீரே. ஆண்டவரே, உம்மையே நீர் பிட்டு கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்வில் நாங்கள் ஒன்றாய் இணைந்திருப்பதற்கு தந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள் இந்த மனித இயல்பும் இருக்கிறது, இறை இயல்பும் இருக்கிறது. இயேசு 100% மனிதராகவும் 100% இறைவனாகவும் இருந்தார். அவருடைய பிள்ளைகள் நாங்கள் அவரை பின்பற்றி எங்களுக்குள் இருக்கக்கூடிய மனித இயல்பில் வாழாமல் ஆவிக்குரிய இயல்பில் வாழ வேண்டும் என்கிற அழைப்பினை இந்த நாளில் தந்திருக்கிறேன். பல நேரங்களில் ஆண்டவரே, என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது, என்னால் தீமை செய்யாமல் இருக்க முடியாது, என்னால் இந்த ஊடகங்களை பார்க்காமல், அலைபேசியை பார்க்காமல், இந்த காட்சியை பார்க்காமல் இருக்கவே முடியாது என்று எங்கள் உடல் இழுத்த இழுப்புக்கெல்லாம் நாங்கள் பல நேரங்களில் பயணப்பட்டிருக்கிறோம். அது வேண்டாம் என்று நாங்கள்
வெறுக்க நினைத்தாலும் கொஞ்சம் சில மணி நேரம் கொஞ்ச நேரம் மட்டும் பார்க்கிறேன் என்று தொடங்குகிற அந்த பயணம் திருப்பி எங்களுக்கான கடமைகளை பணிகளை செய்ய சொல்கிற போது அங்கேதான் நாங்கள் வெறுப்பு கொள்கிறோம், சண்டை போடுகிறோம். கொஞ்ச நேரம் என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறீங்களே என்று நாங்கள் திருப்பி கேட்கிற அந்த இடத்திலே உடலின் இச்சைகளுக்கு உடலின் விருப்பத்திற்கு நாங்கள் எங்களை கையளிப்பதினால் எங்கள் கடமைகளை மறந்துவிட்டு எங்களுடைய பொறுப்புகளை எல்லாம் மறந்துவிட்டு வாழுகிற சூழ்நிலைக்கு இழுக்கப்பட்டு விடுகிறோம். ஆனால் ஆண்டவரே, உமது ஆவிக்குரிய இயல்புகள் எங்களுக்குள் வருகிற போது எது சரியானது, எது தவறானது, எது நியாயமானது, எது உண்மை இல்லாதது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இந்த நாளிலே அந்த ஆவியின் இயல்பை கண்டுகொள்ள எங்களுக்கு அழைப்பு தருகிறீர். இதோ எங்களுடைய ஆதி பெற்றோர் தங்களுக்குள் இருந்த ஆவியின் இயல்பை இழந்ததால் இன்பவனத்தை இழந்தனர். இதோ ஏசா தன்னுடைய ஆவிக்குரிய இயல்பை இழந்ததனால் இந்த கூழ், இந்த பசி, இந்த நேரம் இது போதும் என்று நினைத்து கொண்டார். ஆகவே தன் தலைமகனுக்குரிய உரிமைகளை எல்லாம் இழந்து போனார். அதுபோலவே பேதுருவை பார்க்கிறோம். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய இயல்பை வளர்த்ததினால் உமது சீடராக மாறினார். யூதாசோ உடலின் தேவைகள், 30 வெள்ளிக்காசுகள், மற்றவர்கள் சொன்னது, இவை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு இயேசுவையே காட்டி கொடுத்தார். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களையே நினைத்து பார்க்கிறோம். எந்தெந்த இடங்களிலெல்லாம் யார் யாரோடு பழகுகிற போதெல்லாம் எங்களுடைய உடலின் தேவைகள் எங்களை முன்னிலைப்படுத்துகிறது. எந்தெந்த உணவு, எந்தெந்த போதைப் பொருட்கள், எந்தெந்த ஊடகங்கள், எந்தெந்த காட்சிகள் எது எங்களுக்கு விருப்பமானதாக இருக்கிறது, எவையெல்லாம் எங்களுடைய உடலை இழுத்து கொண்டே போகிறது. ஆனால் ஆண்டவரே, இந்த நாளிலே அதை எல்லாவற்றையும் கடந்தவர்களாக உமது ஆவியின் இயல்பை எல்லோரும் பெற வேண்டும் என்று அழைக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆவியின் இயல்புகள் எங்களுக்குள் வருகிற போது நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்கிறவர்களாக மாறுகிறோம், விட்டு கொடுக்கிறவர்களாக மாறுகிறோம், மன்னிக்கிறவர்களாக மாறுகிறோம். எல்லா நற்பண்புகளும் எங்களுக்குள் வருகிறது. எங்களுடைய குடும்பங்களை உடல் இயல்புகள் ஆட்சி செய்வதை விடவும் உமது ஆவியின் இயல்புகள் ஆட்கொள்ளட்டும். இதோ என் கணவரை ஆவியின் இயல்பு ஆட்கொள்ளட்டும் என்று மனைவி ஜெபிப்பாராக. இதோ என் மனைவியை ஆவியின் இயல்பு ஆட்கொள்ளட்டும் என்று ஜெபிப்பாராக. ஆண்டவரே, உங்கள் எல்லார் மீதும் என் ஆவியை பொழிந்தருளுவேன் என்று சொன்னீரே. இந்த நாளிலே எல்லா மக்கள் மீதும் உமது ஆவியின் அருளை பொழிந்தருள்வீராக. சீடர்கள் கூடியிருந்தார்கள், அன்னை மரியாளின் தலைமையில் கூடியிருந்தார்கள். அப்போது வானதூதர் ஆவியின் கொடைகள் அப்படியாக பொழியப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்படி ஆவியின் கொடைகள் எங்கள் மீது ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. ஆண்டவரே, நாங்கள் மேற்கொள்கிற தவ முயற்சிகள், பக்தி முயற்சிகள் எல்லாமே ஆவியின் கொடைகளாய், எங்களுக்கு வரங்களாய், ஆசீர்வாதங்களாய், எங்களுக்கு வாழ்வின் கனிகளாய் வந்து சேருவதாக. ஆசீர்வதியும். இந்த நாளிலே ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் கண்ணோக்கும். ஆண்டவரே, என் குடும்பத்திலே உமது ஆவி இருந்தால் என் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே உமது ஆவி இருந்தால் நாங்கள் வேண்டுகிற காரியங்கள் வெற்றியாக கிடைக்கும். ஆண்டவரே, உமது ஆவி என்னோடு செயல்பட்டால் இந்த வேலைக்கு போகிற போது எனக்கு அது கிடைக்கும். இந்த இடத்துல பணியிட உயர்வு கிடைக்கும். இந்த இடத்துல சம்பளம் கிடைக்கும். இந்த இடத்துல என் வாழ்க்கைக்கான எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். இந்த இடத்துல திருமண காரியங்கள் கைகூடி வரும். இந்த இடத்துல திருமணம் முடித்திருக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைவாய் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். இவை எல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது. நோயிற்றிருக்கக்கூடியவர்கள் நலம் பெறுவார்கள். மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் உமது ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிற போது ஆசி பெறுவார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற, அதை புரிந்து கொள்ளுகிற பக்குவம் பெறுவார்கள். ஆண்டவரே, அந்த ஆவியின் அனல் எங்களுக்குள் வருகிற போது எங்கள் பிள்ளைகள் வாழுகிற இந்த வாழ்க்கையில் நிறைவு காண்பார்களாக. இந்த வாழ்க்கையில் அவர்கள் இது போதும், ஆண்டவர் எனக்கு தந்திருக்கக்கூடிய கொடைகள் எனக்கு போதும் என்று சொல்லி மனநிறைவோடு வாழுகிற போது எந்த ஒரு கவலையும் இல்லாமல் மன மகிழ்ச்சியோடு அவர்கள் இருப்பார்கள். ஆகவே உமது ஆவியின் கொடைகளை கொடுப்பீராக. ஆவியின் கொடைகளால் நிரப்பும். ஆவிக்குரிய இயல்பை எங்களுக்குள் வளர்த்திடும். உமது அன்பு பிள்ளைகளாக வாழ வளர வழிகாட்டும்.
இந்த உலகம் முழுக்க இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போர் சூழல் மனித இயல்புகளை முன்னிலைப்படுத்துவதனால் வருவது. ஆவிக்குரிய இயல்புகள் அது அல்ல. ஆவிக்குரிய இயல்புகள் இருக்கிற போது ஒருவரை புரிந்து கொள்வார்கள், விட்டு கொடுப்பார்கள், மன்னிப்பார்கள், மறப்பார்கள். நாடுகள் அப்படிப்பட்ட ஆவியால் நிரப்பப்பட ஆண்டவரே நீர்தாமே தலைவர்களுக்கு ஞானத்தையும் வழிகாட்டுகிற அந்த பொறுப்பையும் உமது வல்லமையால் கொடுப்பீராக. இதோ இந்த பலியிலே செபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசுவதி, எல்லாருக்குள்ளும் இந்த ஆவியின் கொடைகளை கொடுக்கிறாள். ஆவியால் நிரப்பும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும், எம்மை வழிநடத்தும். ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகவும். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகவும். உள்ளம் என் உள்ளம், அது என்னாலும் இல்லமே. உள்ளம் என் உள்ளம், அது என்னாலும் இல்லமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள உமடியார்களுக்கும் எங்களுக்கும் செவி சாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய
செயலுமாகும். ஏனெனில் மெய்யான மனிதராகிய அவர் தம் நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். என்றும் உள்ள கடவுளாகிய அவர் லாசரை கல்லறையிலிருந்து உயிர் பெற்றெழ செய்தருளினார். அவரே மனித இனத்தின் மேல் இரக்கம் கொண்டு தூய மறை நிகழ்வுகளால் எங்களை புதிய வாழ்வுக்கு இட்டுச் சென்றார். ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தேருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரர் தந்தை மோட்சராஜன், எல்லா ஆயர்கள் திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்த்துமை காத்திருத்திய வாழ்வளிப்பதாக. உன்னை பாட வந்தேன் அன்பனே, நல் நண்பனே, என் இனிய இயேசுவே. என் நாளுமே உன் இதயமே, எந்த நில்லமே, எந்த நில்லமே. நான்
உன்னை பாட வந்தேன் அன்பனே நல் நண்பனே என் இனிய இயேசுவே என்னாலுமே உன் இதயமே எந்த நிலமே எந்த நிலமே. அமுத மொழிகள் பேசும் முந்தன் வார்த்தை ஒன்று போதுமே. அமுத மொழிகள் பேசும் முந்தன் வார்த்தை ஒன்று போதுமே. அலையும் புயலும் தாக்கும் எனது மனதில் அமைதி தோன்றுமே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வை மாற்றுமே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வை மாற்றுமே. நான் உன்னை பாட வந்தேன் அன்பனே நல் நண்பனே என் இனிய இயேசுவே என்னாலுமே உன் இதயமே எந்த நிலமே எந்த நிலமே. அன்பு பொழிந்து தேற்றும் முந்தன் நினைவு எனக்கு வேணுமே. அன்பு பொழிந்து தேற்றும் முந்தன் நினைவு எனக்கு வேணுமே. மன்னித்து மறந்து வாழும் போது மகிழ்ச்சி கண்ணீர் பெருகுமே. உன்னை நினைவு போதுமே என் நெஞ்சம் மகிழுமே. உன்னை நினைவு போதுமே என் நெஞ்சம் மகிழுமே. நான் உன்னை பாட வந்தேன் அன்பனே நல் நண்பனே என் இனிய இயேசுவே என்னாலுமே உன் இதயமே இந்த நிலமே இந்த நிலமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென்.
ஞாயிறு அறிக்கை. இன்று தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு. இவ்வாரத்தில் நினைவு கூறப்படும் திருவிழாக்கள்: வருகிற 25ஆம் தேதி புதன்கிழமை ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா. இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு. நமது மறைமாவட்ட தவக்கால திருப்பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் நமது பேராலயத்தில் வழக்கம் போல ஞாயிறு திருப்பலிகள் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வருகிற 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலையில் நடைபெறுகின்ற சிலுவை பாதையை பாடகர் குழு சிறப்பிக்க கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் குருத்து ஞாயிறு கொண்டாடப்படுகிறது. அன்றைய நாளில் காலை 5:30 மணிக்கு வழக்கம்போல் நம் பேராலயத்தில் திருப்பலி நடைபெறும். காலை 7 மணிக்கு புனித சவேரியார் மேல்நிலைப் பள்ளி வளாகத்திலிருந்து குருத்தோலை வழிபாட்டு கொண்டாட்டங்கள் தூத்துக்குடி மறைமாவட்ட மேனாள் ஆயர் மேதகு யுவான் அம்புரோஸ் அவர்கள் தலைமையில் தென்னிந்திய திருச்சபையாரோடு இணைந்து நடைபெற இருக்கின்றது. இறைமக்கள் திரளாக அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். குருத்து ஞாயிறை முன்னிட்டு அன்று காலை 9:30 மணிக்கு நமது பேராலயத்திலும் 9:45 மணிக்கு விஎம் சத்திரத்திலும் மாலை 6:45 மணிக்கு எம்கேவி நகரிலும் திருப்பலிகள் மற்றும் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறாது. அன்று மாலை 6 மணிக்கு வழக்கம்போல் பேராலயத்தில் திருப்பலி நடைபெறும். புனித வெள்ளி அன்று புனித வின்சென்ட் தே பவுல் சபையின் சார்பாக மோர் வழங்க இருக்கிறார்கள். இந்த பணிக்காக நன்கொடை கொடுக்க விரும்புவோர் தாராளமாக கொடுத்து உதவ கேட்டுக்கொள்கிறோம். புனித சவேரியார் மேல்நிலைப் பள்ளியில் 2026-2027 ஆண்டிற்கான 6வது வகுப்பு தமிழ் வழி படிப்பிற்கான சேர்க்கை மார்ச் 31ஆம் தேதியிலிருந்தும் ஆங்கில வழி படிப்பிற்கான சேர்க்கை ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்தும் நடைபெறுகிறது. விண்ணப்பிக்க விரும்புவோர் இது குறித்த விவரங்களை ஆலய தகவல் பலகையில் பார்த்து அறிந்து கொள்ளலாம். அன்பிய கூட்டங்கள். தானியேல் மண்டலம் குழந்தை இயேசு அன்பிய கூட்டம் வருகிற 25ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:30 மணிக்கு எண் 26 பேரின்ப தெருவில் வசிக்கும் திரு ஜெயராஜ் திருமதி ரொசாரியோ அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். யோனா மண்டலம் கார்மேல் அன்பிய கூட்டம் வருகிற 28ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு எண் 5 தளவாய் அம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் திரு ஜோசப் சகாய கிளமெண்ட் திருமதி ஜீன் மேரி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவ செல்வங்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய திரு மரிய பிரான்சிஸ் சேவியர் திருமதி அமுதா அவர்களின் குடும்பத்திற்கு நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம் தவக்காலத்தினுடைய புனித வாரத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கிறோம். ஆகவே புனித வாரத்தினுடைய நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே ஆரம்பமாகிறது. நீங்கள் சிறப்பாக வழிபாடுகளிலே பங்கேற்க அன்போடு அழைக்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டவாறும் நம்முடைய பேராலய ஓசையில் கொடுக்கப்பட்டவாறும்
வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு இந்த சவேரியார் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் வைத்து இந்த தொடக்க நிகழ்வுகள் குருத்து ஞாயிற்கான தொடக்க வழிபாட்டு கொண்டாட்டங்கள் ஆரம்பமாகிறது. அதற்கு முன்னதாக ஏற்கனவே சொல்லப்பட்டவாறு காலை 5:30 மணிக்கு நமது பேராலயத்தில் வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். 2வது திருப்பலிக்கு பதிலாக நாம் 7 மணிக்கு அங்கே நாம் நம்முடைய இந்த குருத்து ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கிறோம். பவனியாக நாம் தென்னிந்திய திருச்சபையாரோடு இணைந்து வருகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பவனி குளோரிந்தா ஆலயத்தில் நிறைவு பெறுகிறது. அங்கிருந்து நாம் மீண்டுமாக நம்முடைய ஆலயத்திற்கு வந்து அந்த வழிபாட்டு நிகழ்வுகளை வைக்க இருக்கிறோம். ஆகவே இறை மக்கள் இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சற்று முன்னதாகவே நம்முடைய சவேரியார் மேல்நிலைப்பள்ளி வளாகத்திற்கு வந்து சேர அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அதுபோக மற்ற வழிபாட்டு கொண்டாட்டங்கள் ஒரு சிலவை கிளை கிராமங்கள் இல்லாமல் இருக்கிறது. பேராலயத்தில் வழக்கம் போல மாலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தவக்காலத்தில் பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளை மேற்கொள்கிற நாம் இன்னமும் அதிகமாக இந்த வாரத்தில் ஆண்டவருடைய பாடுகளை குறித்து தியானித்து நம்முடைய வாழ்விற்கான ஆசீர்வாதங்களை பெறுவோம். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்க வேண்டும் என்று என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உலோகம் தோன்றும் முன்னே ஒவ்வொரு
நல்லது. எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.